ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சட்ட நூலில் 18ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இதுவரை நம்மை அழகாய் வழிநடத்தி நம்மை சிலிர்க்க வைக்கின்ற அளவுக்கு மிகவும் சிறப்பான கருத்துக்களை நம் காதுக்குள் செலுத்தி அதை இதயத்தில் உணரச் செய்து இதன் வழி நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஊட்டிய நம்முடைய தந்தை அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். உங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். சொன்னதைப் போல நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு கருத்துக்களை சொல்கின்ற பொழுது எங்கள் உள்ளங்களிலே இதை நாம் செயல்படுத்த வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இறையாட்சி இப்படித்தான், இறைச்சட்டம் இப்படித்தான் என்று நாங்களும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க எங்களுக்கு நீங்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றீர். இந்த அதிகாரத்திலே என்ன ஒரு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். நீங்கள் கேட்டது போன்று இந்த அதிகாரத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், என்ன ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக 2வது பகுதி, அப்படின்னா முதல் பகுதி லேவியர்கள் குருக்கள் பற்றி சொல்லக்கூடிய பகுதிகள், 2வது பகுதி வேற்றின பழக்க வழக்கங்கள் குறித்த பகுதிகள், 3வது பகுதி இறை வாக்கினர் ஒருவர் தோன்றுவார், இறை வாக்குரைக்கின்ற பணி பற்றிய பகுதிகள். அப்போ முதல் பகுதி என்னன்னு சொன்னால் குருக்கள் லேவியர்கள் பற்றிய ஒரு பகுதி, அப்படி தானே? சரி, அப்போ முதல் வசனத்தை வாசிப்போம். லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை. ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவர்களையும் அவர்கள் உண்பார்கள். ரைட். ஸோ லேவியர்களுக்கும் லேவிய குருக்களுக்கும் பங்கோ சொத்துரிமை இல்லை. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆண்டவரே அவர்களுடைய உரிமை சொத்து. ரைட். லேவியர்கள் லேவிய குருக்கள் இது எல்லாருமே லேவிய குலத்தை சார்ந்தவர்கள். இப்போ லேவியர்கள் என்றால் சட்டம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், ப்ளஸ்ஸு லேவிய குருக்களுக்கு ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய பலி கொடுக்கக்கூடிய லேவிய குருக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். லேவிய குருக்கள் என்றால் ஆலய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஓகே. ஸோ குருக்கள் என்றாலும் லேவியர்கள் என்றாலும் ஒரே மரபு தான், குலம் தான். யார்? லேவியர்கள், லேவிய குலம். அதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டுறாங்க. ஒரு பகுதி லேவிய குருக்கள், விச் மீன்ஸ் ஆலயத்திலே பலி பணி செய்யக்கூடியவர்கள், பலி செலுத்தக்கூடியவர்கள். 2வது பகுதி லேவியர்கள் என்று பொதுவாக அழைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு 2 சட்டம் கற்றுக் கொடுத்தல், ஆலயத்தில் அந்த குருக்களுக்கு பணிவிடை செய்தல், பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பீடத்திற்கு பக்கம் இருந்து பணி செய்யக்கூடியது. இது அந்த லேவியர்களை பொறுத்த வரைக்கும். இஸ்ரேல் குலத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் லேவியர்கள் தான் சட்டம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக கருதப்பட்டார்கள். ஸோ அந்த முன்னால் பார்த்தோன்னு சொன்னால் திருப்பேழையை தூக்குகின்ற பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது, அப்படி தானே? லேவியர்களுக்கு. எனவே தான் லேவியர்கள் போர்களுக்கு கூட போக மாட்டார்கள், போவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால். இல்லை என்றால் போர்களில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஊக்க உரை ஆற்றுவார்கள், எழுச்சி உரை ஆற்றுவார்கள். அந்த மாதிரிப்பட்ட பணிகள் தான் அவர்களுக்கு இருந்தது. ஸோ இந்த லேவியர்கள் ஏழைகள் பட்டியலிலே வைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சொத்து உரிமை இல்லை என்றால், நிலம் இல்லை என்றால், அவர்களுக்கு இந்த திராட்சை தோட்டங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். எனவே இவர்கள் ஏழைகள் என்கின்ற பட்டியலில் தான் லேவியர்கள் வைக்கப்பட்டார்கள். அதனால தான் நம்ம இணைச்சட்ட நூலில் அந்த வரிசைகள் சொன்னான்ல, அந்நியர்கள், கைம்பெண்கள், அனாதைகள் ப்ளஸ் லேவியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரு, ஏன்னா ஏழைகள் லிஸ்டில். ஆனால் ஏழைகளாக இருந்தாலும் இந்த லேவியர்கள் அப்படியே கைவிடப்பட்டவர்களாக இல்லை. ஆண்டவர் உரிமை சொத்தாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆண்டவரே அவர்களுக்கு பராமரிப்பு, பாதுகாப்பு கொடுக்கின்றார். உணவு, உடை, உறையில் கொடுத்து வழி நடத்தக்கூடியவர்
அந்த ஆண்டவரே. அப்ப எப்படிப்பட்ட முறையில் வழிநடத்துகிறார் என்பதைத்தான் அடுத்தது 3வது வசனத்தில் 3:4 நம்ம பார்க்க போறோம். மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமம் ஆவது, பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை. வெயிட். அப்போ கடவுளுக்கு கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகளிலே ஒரு பகுதி குருக்களுக்கு உரியது. இது தெளிவு, தீர்க்கம். ஓகே. 1 சாமுவேல் 2:13-14. அந்த குருக்களின் மக்களிடம் பின்வருமாறு நடந்து கொண்டனர். யாராவது பலி செலுத்தினால் இறைச்சி வேகும் போதே கையில் 3 பல் கொக்கியுடன் குருவின் பணியால் வருவான். அவன் அதை கொப்பரையிலோ அண்டாவிலோ சட்டியிலோ பானையிலோ விடுவான். கொக்கியில் அகப்படும் எல்லாவற்றையும் குருவுக்கு என்று எடுத்துக்கொள்வான். ஸோ இதில் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த ஆண்டவனுடைய சொத்து ப்ளஸ் இவர்களுக்கு உரிய பங்கு இருக்குன்னு சொன்னால் என்னென்ன பங்குகள்? ஒரு ஆடு ஒரு மாடு பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் யாருக்கு உரியன என்பதெல்லாம் அந்த காலத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்களா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளவு அறுதியிட்டு உறுதியிட்டு தெளிவாக பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிற பொழுது அதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்று கருத்து இருக்க வேண்டிய தேவையில்லை, அதை பற்றி விவாதங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம இடத்துல எல்லாம் எதுவுமே தெளிவாக இல்லை நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சண்டைகள்லாம் வர்றது, இந்த திருவிழாக்கள் அடிதடி அது இதெல்லாம் வர்றது, இந்த பஞ்சாயத்துக்கள்லாம் அடிதடி இதெல்லாம் வர்றது, சண்டைகள் வர காரணம்னா பல விஷயங்கள், பல சட்டங்கள், பல முறைமைகள், நியமங்கள் நம்ம மத்தியிலே தெளிவாக இல்லை. ஏதோ ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது, கடைசி எங்கேயாவது போய் எடுத்துக்கு அடிதடியில் முடிஞ்சு அதற்கு இன்று பஞ்சாயத்து என்று பஞ்சாயத்துக்களே இன்றைக்கு நமக்கு ஒரு வெளிநடுக இருக்கிறது. அப்போ அந்த 3வது வசனத்தை இப்போ வாசிங்க. மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமம் ஆவது, பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை தாடைகள் இறப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும். ரைட். இதே கருத்து லேவியர் நூலிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே கருத்து லேவியர் நூல் 7:28 முதல் வழங்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, நீ இஸ்ரேல் மக்களிடம் ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்துபவர் தாம் செலுத்தும் நல்லுறவு பலியிலிருந்து ஆண்டவருக்குரிய நேர்ச்சியை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியை அவரே கொண்டு வர வேண்டும். நெஞ்சுக்கரியையும் அதனோடு அதன் மேலுள்ள கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக கொண்டு வர வேண்டும். குரு அந்த கொழுப்பு பலிப்பீடத்தில் எரிப்பார். நெஞ்சுக்கரியோ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரித்தாகும். ஸோ என்னென்ன பகுதிகள் யார் யாருக்கு சொந்தம் என்பது அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், உன் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் இவற்றின் முதற் பலனையும் கத்தரித்த ஆட்டு மயிரின் முதற் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு? லேவியருக்கு. லேவியர் குருக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்னதான் லேவியர்கள், அதான் சொல்ல விரும்பியது, ஏழைகள் என்கின்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டாலும் அவர்கள் கண்டிப்பாக ஏழைகளாக வாழ்ந்தது இல்லை. அவர்களுக்குடைய பகுதி போய்விட்டது. இன்னொன்று, ஒருவேளை அவர்களுடைய பகுதிகள் போய்விடாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு தெளிவாக சொல்ல சொன்னால் அதன்படி நடந்தான்னு சொன்னால் அவர்களும் பாதுகாக்கப்படுகின்றார்களே. தானியங்கள் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றார்கள், இறைச்சி மூலமாக பாதுகாக்கப்படுகின்றார்கள், ஆடைகள் மூலமாகவும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அந்த கத்தரிக்கின்ற மயிர் இதெல்லாம் அந்த லேவியர் குருக்களுக்கு செல்ல வேண்டும் என்பது. அடுத்தது, இந்த எதற்காக இந்த பலிகள் எல்லாம், ஏன் பலியை வீட்டில் செலுத்தக்கூடாது? பலிகள் இருக்கலாம், ஆடு மாடு, இந்த பலிகள் எதற்காக வீடுகளில் செலுத்தப்படக்கூடாது? ஏன்னா அங்கே ஒரு காரணம் இருக்குது. அது முறைப்படுத்தப்பட்ட வழிபாட்டு தலத்தில் செலுத்தப்படுகின்ற பொழுது அங்கு 3 விதமான பலன்கள் கிடைக்கிறது. என்னன்னு சொன்னால், கடவுளுக்கென்று நாம் கொடுத்த நேர்ச்சையானது நிறைவேற்றப்படுகிறது. ஓகே, வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது, குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 2வது, அங்கு பணி செய்யக்கூடிய லேவியர்களுக்கு அவர்களுக்கு உரிய பகுதி கிடைக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. 3வது, அந்த பலி செலுத்துகின்ற மக்களுக்கு மீதமுள்ள பகுதிகளும் வருகின்றன. எனவே எல்லாவற்றையும் லேவிய குருக்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது.
பலி செலுத்துகின்ற மக்களுக்கும் அந்த பலி பொருட்களுடைய மீதமுள்ள போர்ஷன் பகுதி அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே இங்கு இப்படிப்பட்ட 3 விதமான பலன்கள் கடவுளுக்கு அது நன்றியும் புகழ்ச்சியும் அதாவது நேர்ச்சை காணிக்கையாக போகிறது. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவரவர்களுக்கு உரிய பங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே தான் இந்த வழிபாட்டு தலத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும் என்பது அதை பார்க்குற பொழுது உங்களுக்கு அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக தெரிகிறதா? கரெக்டு தான் சாமி. வீடுகளிலே செலுத்தப்படுகின்ற பொழுது வீட்டுக்காரங்க மட்டும்தான் அடுவாங்க. அண்டை வீட்டாருக்கு கொடுத்தார்கள் என்று நம்ம நல்லது. பட் லேவிய குருக்கள் கவனிக்கப்படுவதில்லையே. ஸோ எனவே தான் அங்கு இதனை செலுத்துகின்ற அந்த பழக்கம் இருந்தது. ரைட். 6 முதல் 8. இஸ்ரேலில் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால் அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான். ரைட். இது என்ன காரணம் தெரியுமா? இது கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால், பிற்காலத்தில் எருசலேம் வழிபாட்டு மையம் அதனுடைய முக்கியத்துவத்தை பெறுகிறது. எசேக்கியேல் போன்ற இறைவாக்கினர்கள் எல்லாம், எசேக்கியேல் ஒரு குருவாக இருந்தவராகும். எசேக்கியேல் போன்ற இறைவாக்கினர்கள் எல்லாம் எருசலேம் வழிபாட்டு தலத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தியவர்கள், ரொம்ப மேன்மைப்படுத்தியவர்கள், அதிகப்படுத்தியவர்கள். அவர்களுடைய காலத்தில் என்ன நடந்தது என்றால், வடநாட்டிலிருந்து எருசலேம் தன்னுடைய மையத்தன்மையை இழந்து முக்கியத்துவத்தை பெற்ற பொழுது பிற பகுதிகளிலிருந்து, குறிப்பாக வடநாட்டு பகுதிகளிலிருந்து வந்த லேவியர்கள், லேவிய குருக்கள் என்பவோர் அவர்களெல்லாம் கீழானவர்கள். தென் பகுதியில் உள்ள லேவியர்கள் குருக்களை விட அவர்கள் கீழானவர்கள். எனவே அவர்கள் ஆலயத்தில் பலி செலுத்தக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. பலி செலுத்த விடுவதும் இல்லை. எசேக்கியேல் 44:13. அவர்கள் குருக்களைப் போல என் அருகில் வந்து திருப்பணி புரியவோ என் தூய பொருள்கள் எதன் அருகிலாவது வரவே கூடாது. அவர்கள் தங்கள் வெட்கக்கேட்டையும் தாங்கள் செய்த அருவருப்பான செயல்களின் விளைவையும் சுமப்பர். அவர்கள் வரக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அடுத்தது, நிறைய குருக்கள் இந்த எருசலேம் ஆலயத்திலே பணி செய்ய மறுக்கப்பட்டார்கள். அதனால தான் இந்த இது வந்தது. யாராவது லேவியர்கள் எங்கிருந்தாவது வந்தால், இஸ்ரேல் குலத்திலிருந்து லேவியர்கள் எங்கிருந்தால் வந்தால் அவர்கள் பிற லேவியர்களோடு சேர்ந்து பணி செய்யட்டும் என்று இணைச்சட்ட நூல் சொல்கிறது. பார்த்தீங்களா, ஒரு சமத்துவம் கொடுக்குதெல்லாம். ஸோ இணைச்சட்ட நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த முற்போக்கான கருத்துக்கள் நிறைய இருக்குது. பார்த்துக்கிடுங்க. கரெக்டு தானே? முற்போக்கான கருத்துக்கள். இதை 2 அரசர்கள், அதாவது பணி செய்யப்பட விடுவது இல்லை. பிற லேவியர்கள் வேறு பகுதியிலிருந்து வந்தார்கள் என்றால் அவர்கள் பணி செய்யப்பட விடுவதில்லை. 2 அரசர் 23:9. ஆயினும் தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்காமல் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தனர். நெருங்காமல். அதை நம்ம என்ன திரும்ப வாசிப்போம். தங்கள் சகோதரர்களோடு நெருங்காமல் புளியாத அப்பங்களை உண்டு வந்தனர். இது இன்னொரு பகுதியாகும். முதல்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், பிற லேவியர்கள் அங்கு பணி செய்யப்பட விடுவது இல்லை. ரைட். அடுத்தது இன்னொரு கருத்து என்ன? 8வது வசனத்தை வாசிப்போம். 18:8. அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்றுக்கொள்ளட்டும். சரி, இதில் என்ன சொன்னால், நாளாவட்டத்தில் வரலாற்றில் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு முழுமையாகவும் கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரு சில லேவியர்கள் ஏழைகள் ஆனார்கள், வறுமையில் வாடினார்கள். இணைச்சட்டம் 14:28 வாசிப்பமே. 14:28. 3ஆம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டில் விளைகின்ற எல்லா பலன்களிலும் 10 பாகத்தை பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை. உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அனாதைகளும் கைமென்களும் உண்டு நிறைவு கொள்வர். அப்பொழுது அனைத்து செயல்களிலும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வை என்று சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் வரலாற்றில் ஒரு சில நேரங்களில் லேவியர்கள் அவர்களுக்கு ஏற்ற அந்த விதத்தில் கவனிக்கப்படவில்லை. யோசிய அரசன் இஸ்ராயல் காலத்தில், இஸ்ராயல் விடுதலை யோசிய அரசன் காலத்தில் லேவி குருக்கள் தங்களுக்குரிய வாழ்வாதாரங்கள், நான் சொன்னேன்ல, அந்த வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தங்கள் சகோதரர்கள் லேவியர்களோடு புளியாத அப்பங்களை உண்டார்கள். அவங்களுக்குள்ளதை கிடைக்கல. எனவே சகோதர லேவியர்களோடு புளியாத அப்பங்களை உண்டார்கள். அதான் நமக்கு 2 அரசர் 23:9. ஆயினும் தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிப்பீடத்தை நெருங்காமல் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தனர். ரைட். ஸோ எருசலேம் ஆலயத்திற்கு அங்கே போக முடியல. அங்கே போனால் அவர்களுக்கு உரிய, அந்த லேவியர்களுக்கு உரிய பகுதி கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். போக இல்லை. ஏனென்றால் எசேக்கியேல் அதிகாரத்தில் நம்ம வாசித்தது போன்று போக அனுமதிக்கப்படவில்லை. எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்கள் சகோதர லேவியர்களோடு சேர்ந்து அவர்கள் உண்ட அந்த புளியாத அப்பங்களையும் இவர்கள் சேர்ந்து உண்கிறார்கள். அப்போ ஒரு ஏழ்மை நிலை தானே, கஷ்டமான நிலை தானே. இப்போ நீங்கள் 18:8 ஒன்று வாசித்தீங்க, அந்த ஒரு பகுதி தகப்பன் வழி, அதை திரும்ப ஒரு வாசிங்க. அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும், அது தந்தை வழி சொத்து. அப்போது இந்த ஊழியத்திற்கான பங்கு கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் சில லேவியர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா தகப்பன் வழி சொத்தில் இருந்து வாழ்ந்திருக்கார்கள். அவங்க வாழணும்ல, சாப்பிடணும்ல, உயிர் வாழணும், மூச்சு விடணும், ட்ரெஸ் வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வது? எனவே தங்களுடைய தகப்பன் வழி சொத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இணைச்சட்டம் 18:18 இப்போ நீங்கள் வாசித்தது என்ன சொல்லணும்னா, இவர்கள் தகப்பன் வழி சொத்திலும் வாழலாம், ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய பங்கும் கொடுக்கப்பட வேண்டும். சரி, அப்போ ரெண்டும் சொல்லுதலாம். தகப்பன் வழி சொத்து வாழ்வது என்னன்னா, இடைப்பட்ட காலத்தில் தகப்பன் வழி சொத்தில் வாழ்ந்ததால் சில லேவியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த உரிமைகளும் அந்த பகுதிகளும் கொடுக்கப்படவில்லை. எனவே தான் இந்த 8வது வசனம் அழுத்தி சொல்கிறது, தகப்பன் வழி சொத்தில் வாழலாம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பகுதிகளும் கொடுக்கலாம். இந்த 2 இருந்தாலும் அது மறுக்கப்படக்கூடாது. ஒன்று இருந்தனா ஒன்று மறுக்கப்பட்டது என்பதற்கு மறுக்கப்பட வேண்டும் என்பது கண்டிப்பாக கட்டளை இல்லை. ரைட். ஸோ இதெல்லாம் இதை பொறுத்த வரைக்கும், அதாவது லேவியர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான, எப்படின்னா அந்த ஆடு மாடுகளில் என்னென்ன உறுப்புகள் அவர்களுக்கு, குருக்களுக்கு என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது தகப்பன் வழி சொத்தில் வாழலாமா வாழக்கூடாதா அந்த ஒரு உரிமை. தகப்பன் வழி சொத்தில் வாழ்ந்து விட்டோம் என்றால் இந்த அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பகுதி கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அது பற்றி. அடுத்தது எருசலேம் ஆலயம் மையத்தன்மையை அதிகமாக பெற்றிருந்தாலும் பிற வழிபாட்டு தலத்திலிருந்து பிற இடங்களிலிருந்து வரக்கூடிய லேவியர்களுக்கு அங்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். இவை எல்லாமே இந்த லேவியர் பற்றிய பகுதி தெளிவாக சொல்லுகிறது. தெளிவாக சொல்றதனுடைய காரணமே so that, எனவே பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் இதனை தெளிவாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஏதாவது வேற சந்தேகங்கள் இருக்குதா? இதுல 8 வரைக்கும் உள்ள வசனங்கள், 8 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னவென்றால், தந்தைவர்களே, இந்த வடநாடு தென்னாடு 2ஆக பிரிந்தது. இந்த வடநாட்டு பகுதியிலே இந்த வடநாட்டு அரசன் இவர்கள் தென்னாடு நோக்கி சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே வேற்று சிலைகளை உருவாக்கினான். ஆமா, அந்த சிலைகளுக்கு குருக்களை நியமித்தான். அவர்கள் லேவியர்களா யாருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இங்கே தென்னாட்டு இந்த லேவியர்கள் அவர்கள் தான் அங்கு உருவாக்கப்பட்டார்கள் என்று அறிந்து கொண்டு அப்படி ஒதுக்கி வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது அல்லவா? ஏனென்றால் அவர்கள் போலி தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்தினார்கள் என்றால் அது கூடாது என்பதற்காகவும் ஒதுக்கி வைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கு அதைவிட முக்கியமாக ஒதுக்கி வைத்தல் காரணம் என்னன்னு சொன்னால், ஆரோன் வழி வந்த குருக்கள் மட்டும்தான் இங்கே எருசலேம் ஆலயத்திலே பணி செய்ய வேண்டும். மற்ற வழி வந்த வரலாற்றை பண்ணால் சாதோக்கு வழி வந்த குருக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பலி செலுத்த அதை பணிபுரிய கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணம் தான் ரொம்ப அழுத்தமாக இருந்தது. எனவே தான் மற்ற ஆரோன் வழி வந்தவர்கள் குருக்களாக பணி செய்யலாம், மற்றவர்கள் அந்த குருக்களுக்கு லேவியர்களாக பணி செய்யலாம். லேவியர்னா எண்ணிக்கை நூல் 3:6. லேவி குலத்தை அழைத்து வந்து
குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து, அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். புரியுதா? ஸோ லேவியர் குரு அழைத்து வந்து குரு அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். இந்த மாதிரிப்பட்ட காரணங்கள். ஏதோ லேவியர்கள் என்பது குருக்கு லேவியர்கள் அடங்கியிருந்தாலும் அதுக்குள்ளே 2 பிரிவுகள் இருக்குது. ஸோ குருக்கள், நான் இதில் தான் நல்ல சமாரியன் ஓமை அதை ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. அப்படி தானே? குரு ஒருவர் சென்று கொண்டிருந்தார், அதற்கு பிறகு லேவியர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். ஆனால் 2 பேரும் லேவிய பரம்பரை தான். அதில் அவங்க 2 பேருக்குள்ளால ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. குரு பலி கொடுப்பது, லேவியர் அவருக்கு பணி விடை செய்வது. ரைட், கரெக்ட் சாமி. 9வது வசனத்துக்கு போமா? 9:13. எஸ் சாமி. அந்த 9:13 எதை குறிப்பிடுகிறது என்றால் வேற்றின பழக்க வழக்கங்களை குறித்த ஒரு பகுதி. ஓகே, ஸோ அப்போ 9வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. ஸோ வேற்றின வழிபாடு எப்போவுமே அதை என்ன சொன்னால் வேற்று கடவுள் மட்டுமல்ல, வேற்றின கலாச்சாரமே இருக்கக்கூடாது. எனவே வேற்றின வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது வேற்றின கடவுளும் அந்த கலாச்சாரமும் கலந்தது வேற்றின வழிபாடு. ஸோ நீ இருக்கின்ற இடத்துல, நீ சென்று சேருகின்ற இடத்துல, உள்ளே புகுகின்ற இடத்துல, குடி போகின்ற இடத்துல வேற்றினத்தினர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை நீ உள்வாங்கி கொள்ளாதே, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை செயல்களை உள்வாங்கி கொள்ளாதே. ரொம்ப தெளிவாக அந்த பட்டியல் போடப்படுகிறது, உறுதியாக உரைக்கப்படுகிறது. ஏன் இந்த வேற்று சமய வேற்று வழிபாடு கலந்து கொள்ளக்கூடாது என்பது இந்த பட்டியல்களை வாசிக்கிற பொழுது நமக்கு கண்டிப்பாக தெரியும். எனவே அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஓஹோ, இதற்காகத்தான் இவ்வளவு மோசே திரும்ப திரும்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கிறாரா அப்படின்னு, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரா அப்படிங்கிறது வரும். ரைட். 10. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாயவித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. இது எத்தனாவது வசனம்? 10, 10, 11. இப்போ பார்த்தீங்களா? இப்போ எதற்காக வேற்றின கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி. எதெல்லாம் எப்பப்பா நிறைய வருது. தீ மிதிக்க சொல்லுதல். பல நேரங்களிலே குழந்தைகளும் தீ மிதிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். பல குழந்தைகள் காயப்பட்டது உண்டு, பல குழந்தைகளும் இறந்ததும் உண்டு. ஸோ தீ மிதிக்கிறதுனால பல குழந்தைகள். அடுத்தது, இந்த தீ மிதித்து தான் கடவுளுக்கு மகிமை செலுத்தணுமா, மாட்சிமை செலுத்தணுமா? என்னுடைய காலு வெந்தாத்தான் கடவுள் சந்தோஷப்படுவாரா? என்னுடைய உடல் முழுவதும் தீயால் கருகினால்தான், நான் செத்தால்தான் கடவுள் மகிழ்ச்சி கொள்வாரா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அப்பேற்பட்ட கடவுள் என் கடவுள் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தீர்க்கமாக நம்புகிறேன். தீர்க்கமாக நம்புறீங்க. உண்மைதான். கடவுள் அப்பேற்பட்ட கடவுள் கிடையாது. கரெக்ட். தீ மிதிக்கிறது, அது ஐயோ, உடம்பை எல்லாம் குத்தி கொள்வது தான் கடவுளுக்கு செய்யப்படுகின்ற நேர்ச்சை என்றால் அந்த கடவுள் ஒரு கடவுளாக இருக்க முடியுமா என்பது. ஸோ அந்த காலத்திலேயே பாருங்களேன், தீ மிதித்தலை எப்படி தடுத்திருக்கிறார்கள் என்று. உடம்பை வதைக்கக்கூடாது என்று, நம்ம தலை முடியக்கூடிய மழிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்காகவும் சரி, இறந்தோருக்காக கூட தலை முடியை மழிக்க வேண்டாம் அப்படிங்க. ஏனென்றால் அது உடலை சிதைப்பதாகும். எந்த ஒரு பகுதி எப்படிப்பட்ட விதத்திலும் உடலை சிதைப்பது என்பதோ, உடலுக்கு காயம் ஏற்படுத்துவது என்பதோ, உடலுக்கு துன்பம் ஏற்படுத்தி கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறார்கள் என்று நினைப்பது என்பது தவறானது. கரெக்ட் சாமி. 9வது வசனத்துக்கு போமா? 9:13. எஸ் சாமி. அந்த 9:13 எதை குறிப்பிடுகிறது என்றால் வேற்றின பழக்க வழக்கங்களை குறித்த ஒரு பகுதி. ஓகே, ஸோ அப்போ 9வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. ஸோ வேற்றின வழிபாடு எப்போவுமே அதை என்ன சொன்னால் வேற்று கடவுள் மட்டுமல்ல, வேற்றின கலாச்சாரமே இருக்கக்கூடாது. எனவே வேற்றின
வேற்றின வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது வேற்றின கடவுளும் அந்த கலாச்சாரமும் கலந்தது வேற்றின வழிபாடு. ஸோ நீ இருக்கின்ற இடத்துல, நீ சென்று சேருகின்ற இடத்துல, உள்ளே புகுகின்ற இடத்துல, குடி போகின்ற இடத்துல வேற்றினத்தினர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை நீ உள்வாங்கி கொள்ளாதே, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, செயல்களை உள்வாங்கி கொள்ளாதே. ரொம்ப தெளிவாக அந்த பட்டியல் போடப்படுகிறது, உறுதியாக உரைக்கப்படுகிறது. ஏன் இந்த வேற்று சமய வேற்று வழிபாடு கலந்து கொள்ளக்கூடாது என்பது இந்த பட்டியல்களை வாசிக்கிற பொழுது நமக்கு கண்டிப்பாக தெரியும். எனவே அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஓஹோ, இதற்காகத்தான் இவ்வளவு மோசே திரும்ப திரும்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கிறாரா அப்படின்னு, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரா அப்படிங்கிறது வரும். ரைட். 10 ஏதாவது தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாயவித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. இது எத்தனாவது வசனம்? 10, 10, 11. 10, 11. இப்போ பார்த்தீங்களா? இப்போ எதற்காக வேற்றின கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி. எதெல்லாம் எப்பப்பா நிறைய வருது. தீ மிதிக்க சொல்லுதல். பல நேரங்களிலே குழந்தைகளும் தீ மிதிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். பல குழந்தைகள் காயப்பட்டது உண்டு, பல குழந்தைகளும் இறந்ததும் உண்டு. ஸோ தீ மிதிக்கிறதுனால பல குழந்தைகள். அடுத்தது, இந்த தீ மிதித்துதான் கடவுளுக்கு மகிமை செலுத்தணுமா, மாட்சிமை செலுத்தணுமா? என்னுடைய காலு வெந்தாத்தான் கடவுள் சந்தோஷப்படுவாரா? என்னுடைய உடல் முழுவதும் தீயால் கருகினால்தான், நான் செத்தால்தான் கடவுள் மகிழ்ச்சி கொள்வாரா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அப்பேற்பட்ட கடவுள் என் கடவுள் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தீர்க்கமாக நம்புகிறேன். தீர்க்கமாக நம்புறீங்க. உண்மைதான். கடவுள் அப்பேற்பட்ட கடவுள் கிடையாது. கரெக்ட். தீ மிதிக்கிறது, அது ஐயோ, உடம்பை எல்லாம் குத்தி கொள்வது தான் கடவுளுக்கு செய்யப்படுகின்ற நேர்ச்சை என்றால் அந்த கடவுள் ஒரு கடவுளாக இருக்க முடியுமா என்பது. ஸோ அந்த காலத்திலேயே பாருங்களேன், தீ மிதித்தலை எப்படி தடுத்திருக்கிறார்கள் என்று. உடம்பை வதைக்கக்கூடாது என்று, நம்ம தலை முடியக்கூடிய மழிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்காகவும் சரி, இறந்தோருக்காக கூட தலை முடியை மழிக்க வேண்டாம் அப்படிங்க. ஏனென்றால் அது உடலை சிதைப்பதாகும். எந்த ஒரு பகுதி எப்படிப்பட்ட விதத்திலும் உடலை சிதைப்பது என்பதோ, உடலுக்கு காயம் ஏற்படுத்துவது என்பதோ, உடலுக்கு துன்பம் ஏற்படுத்தி கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறார்கள் என்று நினைப்பது என்பது தவறானது. இது நல்ல நம்பிக்கையா, மூட நம்பிக்கையா? நம்பிக்கைக்கு இவர்கள் நம்பிக்கை சோதிக்கிறார்கள் தோணுகிறதே தவிர இல்லை, நம்பிக்கை சோதனை இதெல்லாம் நல்ல நம்பிக்கையே கிடையாது. ஆமாம், இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், குறி சொல்லுதல், நாள் நேரம், சகுனம் பார்த்தல், மந்திரவாதம் செய்தல், ஏவி விடுதல், சூனியம் செய்தல், மாய வித்தை செய்தல், இறந்தோரிடம் குறிகேட்டல். இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களும் அன்றைக்கு இருந்திருக்கிறது. இது ஒரு கிழக்கத்திய கலாச்சார செயல்பாடுகள். தெரியுதா? கிழக்கத்திய நாடுகள் இது பயங்கரமாக இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. ஐ டோன்ட் நோ, எனக்கு மேற்கத்திய நாடுகள் இருக்கான்னு எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் கிழக்கத்திய நாடுகள் இன்று வரைக்கும் இருக்கிறது. குறிப்பாக இறந்தோர்களிடம் இறந்தோர்களிடம் குறி கேட்டலாம். இறந்தோரிடம் எப்படி குறி கேட்பாங்க? இறந்தவர் தான் செத்து போயிட்டார்ல. அதுக்கு வர்றேன். இவை எல்லாமே கானானியர்களுடைய வழிபாட்டில் இருந்தவைகள். ஆனால் தான் அந்நிய வேற்று தெய்வ கலாச்சார வழிபாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இணைச்சட்டம் 12, 29 முதல். இணைச்சட்டம் 12, 29 முதல். நீங்கள் சென்று விரட்டியடிக்கும் மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேறறுப்பார். நீங்கள் அவர்களை விரட்டியடித்துவிட்டு அவர்களது நாட்டில் குடியேறுங்கள். உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்ட பின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்படாதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களின் தெய்வங்களை பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள்.
அதில் தான் இந்த வருதா தீமிதித்தல் எல்லாம் தொடர்ந்து வருகிறதா அல்லதுனா உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி செய்ய வேண்டாம், ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவருப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் செய்தார்கள். ரைட் இதான் இந்த மாதிரிப்பட்ட என்னன்னா இது கனானியர்களுடைய பழக்க வழக்கமாக இருந்து வந்த ஒன்று. ஸோ முற்காலத்தில் கீழே நாடுகளில் இருந்த ஒரு செயல்பாடு. அடுத்த பகுதியில் சாமி, தங்கள் புதல்வரையும் புதல்வரையும் கூட அவர்களின் தெய்வங்களுக்கு என நெருப்பில் சுட்டெரித்தனர். அவ்வளோதான், தீமிதித்தல், நெருப்பில் சுட்டெரித்தனர், பலியாக்குதல், நரபலி. ரைட். ஸோ இவைகளெல்லாம் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ரைட். இப்பொழுது நீங்கள் ஒரு இறந்தோரிடம் குறி-கேட்டல் அப்படின்னு இருக்குது. இறந்தோரிடம் குறி-கேட்டல் என்ன அர்த்தம்? பேயா அவர்களை வாழ வைத்து, பேய் அப்படின்னு இல்லை. முற்காலத்தில் இறந்தவர்களுடைய கல்லீரலை எடுத்து அதன் மூலம் குறி சொல்லுதல், அதான் இறந்தோரிடம் குறி-கேட்டல். இறந்தவர்களுடைய கல்லீரலை எடுத்து அதை ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஏதாவது குறி சொல்லுவார், ஏதாவது சொல்வார். ஓகே, ஏதாவது உளத்துவார் இருந்தால் நான் சொல்ல முடியாது. அதை வச்சுட்டு அவர் என்ன சொல்ல போகிறாரு? அவருடைய பிழைப்பு அப்படிங்கிறது. இது அசீரிய பபிலோனிய கலாச்சாரங்களில் மிகுதியாக இருந்த பழக்கத்தில் இது ஒன்று. எது? இறந்தவர்களிடம் குறி-கேட்டல், அதாவது இறந்தவர்களுடைய கல்லீரலை எடுத்து. யூத சமூகத்திலும் பிற நாடுகளுடைய தாக்கத்தினால் இது வந்துவிட்டது. குறிப்பாக சவுல் அரசன் கூட இறந்தோரிடம் குறி-கேட்டதாக நாம் வாசிக்கணும். சவுல் அரசன் கூட இறந்தோரிடம் குறி-கேட்டதாக. இன்றைக்கு நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது தலைப்பிள்ளை இறந்து விட்டது என்றால், தலைச்சன் பிள்ளை, ஒரு குடும்பத்தில் தலைப்பிள்ளை, ஆணோ பெண்ணோ தலைப்பிள்ளை இறந்து விட்டது என்றால் எங்கள் ஊர்களில் அவங்க என்ன செய்வாங்கன்னா கல்லறையில் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும், சுமார் 1 மாதம் 40 நாள் வரைக்கும் அந்த கல்லறையில் அந்த குறிப்பிட்ட கல்லறைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு டென்ட் போட்டு, ஒரு ஓலை, ஒரு குடிசை போட்டு அங்கே 2 பேரும் அங்கே தங்குவாங்க, உறங்குறாங்க. ஏன்னா அந்த மந்திரவாதிகள் என்ன செய்வார்கள் என்றால், யாரும் இல்லாத பொழுது அந்த பிணத்தை தோண்டி அதில் உள்ள முக்கியமான உறுப்புகளை எடுத்து மந்திரவாதம் செய்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணம். நான் அதை பார்த்துருக்கிறேன்னா அந்த பிணம் தோன்றதில் பார்க்கல, கூடாரம் அமைத்து தங்கினார்கள் தலைப்பிள்ளைகள். மற்ற 2வது பிள்ளை 3வது பிள்ளை இல்லை. ஏனென்றால் தலைப்பிள்ளையினுடைய அந்த மூளையோ எதுவோ ஒரு கல்லீரலோ எதுவோ ஒன்று, அது சக்திக்குரியதான். அதை எடுத்து மந்திரவாதம் செய்தால் அது பலிக்குமாம். இப்போ கடந்த ஒரு 20 years 30 years பார்க்குற பொழுது அது இல்லை. அப்போ நான் அதிகமாக அடிக்கடி நினைக்கிறது உண்டு, அது இல்லைன்னா ஒன்றில் தலைப்பிள்ளைகள் இறக்கவில்லையா, இல்லைன்னா இப்போ பிறக்கக்கூடிய தலைப்பிள்ளைகளுடைய கல்லீரலுக்கோ ஈரலுக்கோ இதயத்துக்கோ சக்தி இல்லையா? நான் சொல்கிறது சரிதானா? இவை ரெண்டையும் விட காலம் செல்ல விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது, மூட நம்பிக்கைகள் குறைந்து இருக்கிறது. அதான் அதில் உள்ள ஒரு பாயிண்ட். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ சமயத்திற்குள்ளே இந்த மூட நம்பிக்கைகள் முற்காலத்தில் இருந்தது போன்று அதிகமாக இல்லை. அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. காரணம் என்னவென்றால், நம்முடைய விளக்கங்கள், மறையுரைகள், நம்முடைய கருத்துரைகள், பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய விழிப்பான உணர்வுகள், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான உணர்வுகள், இவைகளெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு பாசிட்டிவான நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் எல்லா மூட நம்பிக்கைகளும் குறையவில்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இன்றும் மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த பில்லி சூனியம், மந்திரவாதம், நான் கிறிஸ்தவங்களை பற்றி நம்ம தைரியமாக சொல்லலாம். பில்லி சூனியம், மந்திரவாதம், நாள் நேரம் பார்த்தல். நீங்கள் பங்கில் இருந்திருக்கீங்களா? பங்கில் இல்லையோ? ஓ சரி, அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், திருமணங்கள் நடக்க அப்படி தானே, அது எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எப்போவாது திருமண திருப்பலியில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, ஃபாதர் நல்ல நேரம் முடியிருக்கும் நல்ல தாலி கேட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர். அதை தான் நான் கேட்குறேன். வேறு அதுக்கு பங்குத்துறையாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. இது ஒரு நம்முடைய பணியாளர் அனுபவத்தில் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேட்டிருக்காங்களா, நல்ல நேரம் முடியறக்குள்ளால தாலியை கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐரோப்பாவிலலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நல்ல நேரம் என்பது நான் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க இன்விடேஷன் அடிக்கிற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்திற்குள்
அப்படிங்கிறதே இல்லையே. ஏன் அப்படி? சிங்கப்பூரில் இல்லையா? அது ஒரு கீழே நாடு தானே. ஏன் அப்படி? இந்தியாவில் மட்டும் ஏன் இது அதிகமாக இருக்கிறது? நான் நாள் நேரம் பார்க்குறத சொல்கிறேன். அதாவது எப்படின்னு சொன்னால், பல இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கணும். பல இடங்களில் வந்து ஒரு 10:30க்குன்னு போட்டிருப்பாங்க திருமண நேரம். 10:15 தான் வருவாங்க, பெந்தி வருவாங்க. நல்ல நேரம் 10:30க்கு முடிஞ்சு போயிருந்தான். என்ன செய்வாங்கன்னா, ஃபாதர்ஸ் வந்து நெருக்குவாங்க. ஃபாதர் சீக்கிரம் என்ன தியான பாட்டெல்லாம் வேண்டாம், வேற என்ன வேண்டாம், உன்னதங்களில் எல்லாம் வேண்டாம். அது அருட்சாசனம். அதாவது அதை ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. இவ்வளோ கூலாக சொல்லுவாங்கன்னா, தியான பாட்டு வேண்டாம், உன்னதங்களிலே வேண்டாம், பிரசங்கம் வேணாம், பிரசங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்சு பிரசங்கம் வைங்க. அல்லது முதல்ல தாலி கேட்ட அந்த மந்திரிப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசை தொடங்குங்க அப்படிலாம். நான் நினைக்கிறது உண்டு, ஐரோப்பாவில் கூட எல்லா திருமணங்களும் நடக்கின்றன. இப்படிப்பட்ட சிந்தனைகள் அங்கு இல்லையே அப்படிங்கிறது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல நேரம் காரணம் தான். நல்ல நேரம் இல்லை, நம்முடைய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், நலமான நம்பிக்கைகள் இந்தியர்களிடம் இல்லை. பலமான நம்பிக்கைகள் இந்தியர்களிடம் இல்லை. யாருடைய நம்பிக்கை, கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை, விசுவாசம் யாருக்கு பலவீனமாக இருக்கிறதோ அவர்கள்தான் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவார்கள். பலமான நம்பிக்கை உள்ளவனுக்கு இதெல்லாம் தேவையில்லையே. அடுத்தது, தன்னை பற்றி உறுதியாக உள்ளவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பகுத்தறிவாளனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவனுக்கு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக தேவையே இல்லை. அப்படின்னா நம்முடைய பகுத்தறிவு பலவீனமானது, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை பலவீனமானது. அடுத்தது, நம்மையே நான் நம்புவதில்லை. உண்மைதானே? நம்மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை பலவீனமானது. ஏதோ ஒன்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யமகண்டம், ராகு காலம், நல்ல நேரம், செவ்வாய் தோஷம் அப்படிதானே? ஆமா சாமி. சரி, இருக்குது சனி ஏதோ சொல்லுவாங்க. ஆமா, அது சனி கோலை ஏதோ ஒன்று. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது, செவ்வாய் தோஷம் பல நேரங்களில் பல குடும்பங்களில் செவ்வாய் தோஷம் ஜலதோஷத்தை விட மோசமாக இருக்கு. ஜலதோஷத்தை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு என்னன்னா ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு முரண்பாடுகளும். செவ்வாய்க்கிழமை எதுவும் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, அது ஒரு மாதிரிப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னா செவ்வாய் கிரகத்துக்கு தான் போயிட்டு இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் என்ன நடக்கிறது? ஸோ செவ்வாய் கிரகம், செவ்வாய் தோஷம் என்று சொல்கின்றோம். ஆனால் நாம் பயணம் செய்யக்கூடியது, ஆராய்ச்சி பண்ணக்கூடியது எங்கே? செவ்வாய் கிரகத்துக்கு. அப்போ அந்த செவ்வாய் கிரகம், செவ்வாய் தோஷமே இருக்கிறது என்றால், ஒரு காலத்தில் 20-30 வருஷத்துக்கு பிறகு அங்கே செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேறினேன் என்றால், ஒட்டுமொத்த கிரகமே, அந்த ஒட்டுமொத்த பிளானட்டே தோஷமாக இருக்கிற பொழுது எப்படி அங்கே போய் குடியேற முடியும்? இதெல்லாம் சிந்திப்பதற்கு ஏற்பதற்கு கொஞ்சம் ஐயோ, அது ஒரு மாதிரி நெருடலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், செவ்வாய்க்கிழமைகளில் திருமணங்கள், நல்ல சடங்குகள் செய்ய மாட்டாங்க. மற்றவங்களை பற்றி நான் சொல்ல வரல, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதனால் அந்த நீங்கள் சொன்னீங்களா அது தோஷம் அப்படின்னு. ஆனால் அந்தோனியாருடைய நவநாள் எங்கே எப்போ நடக்குது? செவ்வாய்க்கிழமை தான் நடக்குது. அப்போ எப்படி இந்த தோஷம் எப்படி ஆகி போகிறது? ஸோ அதை நான் ஒரு சிலர் கேட்டேன் சாமி. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு மட்டும் முடியடிக்கிற சக்தி இருக்குதான். அவருக்கு மட்டும் முறியடிக்கிற சக்தி இருக்கிறதா? ஏன்னா அவர் வந்து மந்திரம் வச்ச ஒரு சோறு ஏதோ வச்சாங்கல்லாமே அந்தோனியாருக்கு, அதை வந்து உடைச்சி சாப்பிட்டுட்டதுனால அவருக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரு. அப்போ அந்த சக்தி யார் கொடுத்தா? அப்போ அந்தோனியாருக்கு சக்தி இருக்கிறது, ஆண்டவர் இயேசுக்கு சக்தி இல்லையா? அதான் நான் கேட்கிறேன், அவருக்கு சக்தி யார் கொடுத்தா? கடவுள் தானே கொடுத்தாரு. கடவுள் தானே கொடுத்தாரு. அப்ப அந்த கடவுள் நினைச்சிருந்த அந்த சக்தியை இதை முறியடிக்கலாம்ல. ஒன்று எதுவாக இருந்தாலும் மூட நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை தான். அதற்கு இப்படிப்பட்ட வெவ்வேறான விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது எண் 13 என்பது
ஐயோ உண்மைதானே? ஆமாம். எண் 13 என்பது பல ஹோட்டல்களில் எண் அப்படி ஹோட்டல் அரை எண்களில் கூட 13 இருக்காது. 12 முதல் 12 அடுத்து 14 இருக்குமாமே. எண் 13 என்பது மோசமா? அப்படின்னா அடுக்கில் கிட்ட 13ஆம் அடுக்கு இருக்காது, 12 14ஆம் அடுக்கு இருக்குமாம். அப்படியா? சரி. எண் 13 என்பது ஒரு ராசி இல்லாத நம்பர். அந்தோனியாருக்கு மட்டும் எத்தனை நாள் நவநாள் செலுத்துறீங்க? 13 நாட்கள் நவநாள் செலுத்துறீங்களா? அது மட்டும் எப்படி? ஸோ இதெல்லாமே சாக்குப்போக்குகள். இதெல்லாமே ஒரு மாதிரியான பலகீனமான விளக்கங்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், என்னுடைய நம்பிக்கை, நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கை பலமானது என்றால் செவ்வாய் தோஷமும் தேவையில்லை, ஜலதோஷமும் தேவையில்லை, 13 தேவையில்லை, 12 தேவையில்லை. நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்கின்ற ஒரு எண்ணம். சரி, நீங்கள் பைக் ஏதாவது புதுசாக வாங்கினீங்களா? வாங்கினீங்களா? வாங்கியிருக்கோம். அந்த பைக் ஒர்க் ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தீங்க? ஓட்டிகிட்டு தான் வந்தீங்க, அது தெரியும், அதை சொல்ல வேண்டாம். வேறு அதுக்குள்ள சடங்குகள் ஏதாவது இருந்ததா? ஒன்றும் இல்லை, மாலை போட்டு தீர்த்தம் தெளிச்சுட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். மாலை போட்டு தீர்த்தம் தெளிச்சிங்க, அப்படி தானே? ஒருவேளை மாலை போடாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காது. இப்படி தானே? கரெக்ட். தீர்த்தம் தெளிக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கடவுளுடைய ஆசீர்வாதம். சரி, மாலை போட்டீங்க, தீர்த்தம் தெளிச்சிங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம். அது ஒரு நேர்மறை. நான் என்ன எதுக்கு கேட்கிறேன்னா, ஒருவேளை மாலை போடாமல் இருந்தால் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆமா, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னா உடனே இதுக்கு அட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அதான் என்னுடைய சாதாரண, ஐயோ மாலை போடாம வந்தனால எப்படி ஆயிடுச்சோ, வாய்ப்பே இல்லை. அதுதான் என்னுடைய பிரச்சனை. சம்மந்தமே இல்லைங்களே. அடுத்து நான் அதோடு விட்டு விடவில்லை. சரி, எத்தனை எலுமிச்சம்பழங்களை பலியாக்கினீர்கள் அன்னைக்கு? எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்னிடம் ஒருத்தர் பிளஸ்ஸிங் கேட்டார். புது வண்டி வாங்கி வந்திருக்கிறோம் ஃபாதர், பிளஸ்ஸிங் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வேறொரு பங்கு தளத்துக்கு போயிருந்தேன். சரி வாங்க, குருவானவர் அங்கே வெளில போயிருந்தேன். நான் ப்ளஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போய் பிளஸ்ஸிங் முடிச்சுட்டு வந்தோம். முடிச்சுட்டு வெளில வரப்போ அவர் கேட்குறாரு, ஃபாதர் எலுமிச்சம்பழம் கீழே வச்சு வண்டி ஏற்றவான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் வேணாங்க, ஆண்டவரை நம்பி நீங்கள் வண்டியை ஓட்டுங்க, போதுமான ஸ்பீடு, போதுமான மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவாங்க, உங்களை கடவுள் காப்பாற்றுவாருன்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஸோ நம்ம மக்கள் மத்தியில் இந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறதெல்லாம் இருக்குது. என்னையே கேட்டிருக்காங்க. அதான் கேட்குறேன். அதாவது பல்வேறு வாகனங்கள் தங்கள் புதிய பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக பல எலுமிச்சம்பழங்களை பலியாக்கிவிட்டு தான் தொடங்குகிறார்கள். உண்மைதானே? பாவம் அந்த எலுமிச்சம்பழங்கள். நான் நினைப்பேன், பாவம் அந்த எலுமிச்சம்பழம் நமக்கு கொடுத்தா கூட ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சில வாகனங்கள் வாங்கியிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் வச்சது இல்லை. அண்மையில் என்ன தெரியாமல் ஒருத்தர் வேறொரு வாகனம் வாங்கிச்சேன்டா, என்ன தெரியாமல் ஒருத்தரை வச்சுட்டாங்க. அந்த இது இருக்கலாம், சக்கரம் வந்த பிறகு தான் அது எலுமிச்சம்பழம், ஐயோ வச்சுட்டாங்களா, சரி வச்சுட்டு போகிறாங்க. இதில் நான் உண்மை சொல்லிடுறேன், எந்த விதமான நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அது தெளிவு. அடுத்தது நான் இப்போ சொல்லக்கூடியது என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நாடு இன்னொரு நாடிலிருந்து போர் விமானம் வாங்குகிறது. போர் விமானம் அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக, சரிதானே? அந்த நாட்டை பயங்கரமாக காப்பாற்றுவதற்காக அந்த போர் விமானம் வாங்கி இங்கே கொண்டு வரதுக்கு முன்பாக அந்த போர் விமானத்தில் கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுகிறார்கள். உண்மைதானே? அப்போ தான் நான் நினச்சேன், இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சில அடையாளங்கள் தேவை. ஆனால் அவைகளை மூட பழக்க வழக்கங்கள் ஆகிவிடக்கூடாது. நலமான பலமான நம்பிக்கைகளை மனிதர்களை வாழ வைக்கும். இது எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும். அப்படின்னா போர் விமானம் நாட்டை காப்பாற்றுவதற்காக, இந்த ஒரு எலுமிச்சம்பழம் போர் விமானத்தை காப்பாற்றுவதற்காக, அப்படின்னு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சிருந்தல்லாமே, அது போதும்ல. ஸோ எங்கு நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பத்திரிகைகளில் எக்கச்சக்கமான மூட நம்பிக்கைகள், அதற்கு பலியாகின்ற சாதாரண குழந்தைகள் வருகிறதா? குடும்பத்து உறுப்பினர்கள், நரபலிகள், வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அதாவது முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே, நம்முடைய மாகாணங்களில் இருக்கிறது என்றால் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? கேள்விக்கு உரியது ஒன்று, கேள்விக்குரிய ஒரு தருணம், வெட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே ஒன்றில் இந்த பலவீனமான நம்பிக்கைகள், அதாவது
மூட நம்பிக்கைகளை தவிர்க்க வேண்டும், தகர்க்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வளர்ந்து விட்டோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதை தவிர்க்க வேண்டும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். அடுத்ததாக மூட நம்பிக்கைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வளராத நாடுகளில் இந்த மூட நம்பிக்கைகள் இருந்தாலாவது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். வளர்ந்துவிட்ட நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளிலே இந்த மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது என்றால் கண்டிப்பாக புரிந்து கொள்ளப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் டிஜிட்டல் இந்தியா, கணனி இந்தியா, கணனி வல்லுநர்கள், நிலவு ஆராய்ச்சிகள், செவ்வாய்க்கிரக ஆராய்ச்சிகள், பணமில்லா வியாபாரம், நவீன ஏவுகணைகள், ரஃபேல் போர் விமானங்கள், நவீன இந்தியா என்று பல்வேறு பேச்சுக்களிலே டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில்தான் நரபலிகளும் மூட பழக்க வழக்கங்களும் நம்முடைய இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றன. இது பற்றிய செய்திகள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் எக்கச்சக்கமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. என்றால் நாம் எதனை எங்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சரிதானே? ரைட். ஒரு ஜோஷியக்காரன், பில்லிசூனியக்காரன் இவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இவருடைய வார்த்தைகளை ஒரு தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு, புதையல் இருக்கிறது என்று பூமியை தோண்டி, அந்த புதையல் இருக்கிறது பூமியை தோண்டி எடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய குழந்தை 1, 2 அப்படி இப்படி என்று பலி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டு வெகு அண்மையில் 2022ஆம் ஆண்டிலே கூட இது நடக்கிறது என்றால் இதை எப்படி டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக்கொள்வது? இங்குதான் கணனி வல்லுநர்கள் அதிகமாக இருக்கின்றார்களாம். இங்குதான் ஆராய்ச்சிகள் பயங்கரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம். உலகம் முழுவதுமே இங்கு இருந்துதான் அறிவு ஆராய்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறாம். என்ன அறிவு ஆராய்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கத்தில் ஒருவேளை அறிவு ஆராய்ச்சி பயணம் செய்து கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள், நரபலி கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இந்த வளர்கின்ற நாட்டிற்கோ, வளர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிற்கு தேவையில்லை. அவைகளெல்லாம் நவீன முரண்பாடுகள் ஆகின்றன. காலையிலே ஒவ்வொரு நாளும் அப்படியே அந்த ஒரு பயணத்திற்கு, ஒரு பணிக்கு செல்வதற்கு முன்பாக அங்கே தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லாம் இன்றைய ராசி பலன் என்று வருகிறது. இன்றைய ராசி பலனை பார்த்துவிட்டு, அந்த ஜோசியத்தை பார்த்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய வேலையும் இழந்துவிட்ட இளைஞர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களை நம்புவதை விட, தங்களை சார்ந்தவர்களை நம்புவதை விட, இறைவனை நம்புவதை விட ஏதோ ஒன்றில் நம்பிக்கை கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை இழந்துவிட்ட இந்திய இளைஞர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். எனவே வளர்ந்து விட்டோம் என்றால் இது மாதிரியான இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள், எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கொள்ளை நோய்களுக்கெல்லாம், சமீபத்தில் வந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் கொட்டடைத்து துரத்தியவர்கள் அல்லவா நாம் எல்லாம். அதனால் நம்முடைய அறிவு என்பது ரொம்ப வளர்ந்து இருக்கிறது என்பதற்கு அது ஒன்றே ஒரு எதிர்மறை எடுத்துக்காட்டு. எனவே ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருக்கும் கடவுள் என்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அந்த நல்ல கடவுள் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை வழக்கங்களுக்கு நம்மை இழுத்துச் செல்ல மாட்டார். உண்மையான கடவுள் இழுத்துச் செல்வது கிடையாது. அப்படி இழுத்துச் செல்வார் என்றால் அது உண்மையான கடவுள், உண்மையான தெய்வங்களே அல்ல. மூட நம்பிக்கைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வளராத நாடுகளில் இந்த மூட நம்பிக்கைகள் இருந்தாலாவது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். வளர்ந்துவிட்ட நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளிலே இந்த மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது என்றால் கண்டிப்பாக புரிந்து கொள்ளப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் டிஜிட்டல் இந்தியா, கணனி இந்தியா, கணனி வல்லுநர்கள், நிலவு ஆராய்ச்சிகள், செவ்வாய்க்கிரக ஆராய்ச்சிகள், பணமில்லா வியாபாரம், நவீன ஏவுகணைகள், ரஃபேல் போர் விமானங்கள், நவீன இந்தியா என்று பல்வேறு பேச்சுக்களிலே டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில்தான் நரபலிகளும் மூட பழக்க வழக்கங்களும் நம்முடைய இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றன. இது பற்றிய செய்திகள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் எக்கச்சக்கமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. என்றால் நாம் எதனை எங்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
சரிதானே? ரைட். ஒரு ஜோஷியக்காரன், பில்லிசூனியக்காரன் இவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இவருடைய வார்த்தைகளை ஒரு தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு புதையல் இருக்கிறது என்று பூமியை தோண்டி, அந்த புதையல் இருக்கிறது பூமியை தோண்டி எடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய குழந்தை 1 2 அப்படி இப்படி என்று பலி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அது ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டு வெகு அண்மையில் 2022ஆம் ஆண்டிலே கூட இது நடக்கிறது என்றால் இதை எப்படி டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக்கொள்வது? இங்குதான் கணினி வல்லுநர்கள் அதிகமாக இருக்கின்றார்களாம். இங்குதான் ஆராய்ச்சிகள் பயங்கரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம். உலகம் முழுவதுமே இங்கு இருந்துதான் அறிவு ஆராய்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறாம். என்ன அறிவு ஆராய்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கத்தில் ஒருவேளை அறிவு ஆராய்ச்சி பயணம் செய்து கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள், நரபலி கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இந்த வளர்கின்ற நாட்டிற்கோ, வளர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிற்கு தேவையில்லை. அவைகளெல்லாம் நவீன முரண்பாடுகள் ஆகின்றன. காலையிலே ஒவ்வொரு நாளும் அப்படியே அந்த ஒரு பயணத்திற்கு, ஒரு பணிக்கு செல்வதற்கு முன்பாக அங்கே தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லாம் இன்றைய ராசி பலன் என்று வருகிறது. இன்றைய ராசி பலனை பார்த்துவிட்டு, அந்த ஜோசியத்தை பார்த்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய வேலையும் இழந்துவிட்ட இளைஞர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களை நம்புவதை விட, தங்களை சார்ந்தவர்களை நம்புவதை விட, இறைவனை நம்புவதை விட ஏதோ ஒன்றில் நம்பிக்கை கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை இழந்துவிட்ட இந்திய இளைஞர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். எனவே வளர்ந்து விட்டோம் என்றால் இது மாதிரியான இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள், எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கொள்ளை நோய்களுக்கெல்லாம், சமீபத்தில் வந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் கொட்டடைத்து துரத்தியவர்கள் அல்லவா நாம் எல்லாம். அதனால் நம்முடைய அறிவு என்பது ரொம்ப வளர்ந்து இருக்கிறது என்பதற்கு அது ஒன்றே ஒரு எதிர்மறை எடுத்துக்காட்டு. எனவே ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருக்கும் கடவுள் என்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அந்த நல்ல கடவுள் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை வழக்கங்களுக்கு நம்மை இழுத்துச் செல்ல மாட்டார். உண்மையான கடவுள் இழுத்துச் செல்வது கிடையாது. அப்படி இழுத்துச் செல்வார் என்றால் அது உண்மையான கடவுள், உண்மையான தெய்வங்களே அல்ல. இவற்றை கடவுள் எப்பொழுதுமே விரும்புவதே இல்லை. கண்டிப்பாக விரும்புவதே. ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்வுக்காக, பிழைப்புக்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு சில மனிதர்கள் இதனை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்றால், பிற மக்கள் பகுத்தறிவு சிந்தனையோடு இதனை இனம் புரிந்து ஆய்ந்து தெளிந்து அதனை விலக்கிவிட வேண்டும். அது அவர்களுக்கும் நல்லது, ஒரு நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாகவே நல்லதாக இருக்கின்றது. 15வது வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் நின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார், நீ அவருக்கு செவி கொடு. ரைட். இஸ்ரேல் நாட்டில் என்றைக்குமே அனுமதிக்கப்பட்ட ஒரு இயங்கு தளம், ஒரு மூவ்மெண்ட், ஒரு இயக்கம், ஒரு டைனமிக் மூவ்மெண்ட் என்னதென்றால் இறைவாக்கு தளம் அனுமதிக்கப்பட்டது. மோசே ஒரு இறைவாக்கினராக கருதப்பட்டார். இந்த இறைவாக்கினர் யாரென்றால், இறை விருப்பத்தை மக்களுக்கு இறை விருப்ப பாணியிலேயே எடுத்து சொல்லக்கூடியவர். தன்னுடைய விருப்ப பாணியில் அல்ல, இறை விருப்பத்தை இறை விருப்ப பாணியில் எடுத்து சொல்லக்கூடியவர். வார்த்தைகள் ஒருவேளை இறைவாக்கினருடையதாக இருக்கலாம், ஆனால் விருப்பங்களும் இலக்கும் இறைவனுடையது. எனவே இந்த இறைவாக்கு பணி இங்கு ஆலய வழிபாட்டிற்கு அடுத்ததாக வெகு முக்கியமானதாக கருதப்பட்டது. பழமையை கட்டி காக்கக்கூடியவர்கள் பொதுவாக குருக்கள், ஆலய பணிகள். ஆனால் புதுமையை விரும்பக்கூடியவர்கள், புதுமையை மக்களுக்கு, புதுமை என்றால் அந்த மிராக்கள் அல்ல, ஒரு புதிய கருத்து, புதியதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், இயக்கக்கூடியவர்கள் இறைவாக்கினர்கள். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இறைவாக்கினர்கள் தான். அவர்கள் இல்லை என்றால் ஒரு நாடு இயங்காது.
அவர்கள் போலி இறைவாக்கினர்கள் என்றால் நாடு போலியாக கெட்டு போய்விடும். அவர்கள் சரியான இறைவாக்கினர்கள் என்றால் நாடு சரியான பாதைக்கு செல்லும். ஸோ இங்கு ஒரேபு மலையிலேயே ஒரு இறைவாக்கினர் தோன்றிவிட்டார். அது யாரு? மோசே. வெரி குட். அது யார் என்றால் மோசே. ஏன்னா இஸ்ராயல் மக்கள் இறைவனை கண்டு மாபெரும் அச்சத்துடன் நடுங்கிய பொழுது அவர்களுக்கென்று ஒரு இடைநிலையாளராக, எனவே இறைவாக்கினர் என்பவர் இறைவனுடைய வாக்கை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர். அதான இறை வாக்கு. ஸோ அப்படி என்றால் அவர் இறைவனுக்கு மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை ஆளர். அந்த இணைச்சட்டம் 5:23 முதல் 31 அந்த பகுதியில் முக்கியமான 23 தொடங்குவோம், அதில் வரும். மலையில் தீப்பற்றி எரியும் பொழுதே இருளில் நடுவிலிருந்து வந்த குரலொலியை நீங்கள் கேட்டதும் நீங்கள் எல்லோரும் உங்கள் குலத்தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் என்னை அணுகினீர்கள். நீங்கள் என்னிடம் கூறியது, இதோ நம் கடவுளாகிய ஆண்டவர் அவர்தம் ஆட்சியையும் ஆற்றலையும் நமக்கு காண்பித்துள்ளார். மேலும் நெருப்பின் நடுவிலிருந்து வந்த அவரது குரலையும் நாம் கேட்டோம். கடவுள் மனிதனோடு பேசியதையும் ஆயினும் அம்மனிதன் உயிரோடு இருப்பதையும் இன்று கண்டோம். அப்படியானால் இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏனெனில் இப்பெரும் நெருப்பு எங்களை விழுங்குமே. நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை இனியும் கேட்போமாகில் நாங்கள் மடிவோம். நெருப்பிலிருந்து பேசுகின்ற வாழும் கடவுளின் குரலை நாங்கள் கேட்டும் உயிரோடு இருப்பது போல் கடவுளது குரலை கேட்டும் உயிரோடு இருக்கின்ற மானிடன் எவனாவது உண்டா? நீரே அருகில் சென்று நம் கடவுளாகிய ஆண்டவர் கூறப்போவது அனைத்தையும் கேட்டு அவர் கூறுவது அனைத்தையும் நீரே எமக்கு சொல்லும். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீரே அருகில் சென்று. நாங்கள் கேட்க மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் செத்து போவோம். அந்த மாட்சிக்கு பக்கத்தில் இருப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. அந்த குரலை கேட்பதற்கும் தகுதி இல்லை. கடவுளை காண்பதற்கும் தகுதி இல்லை. பழைய ஏற்பாட்டுப்படி கடவுளை கண்டுவிட்டோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னன்னா அவர் இறந்து விட்டார் என்று பொருள். எனவே நாங்கள் கேட்க மாட்டோம், நீரே எங்களுக்கு பதிலாக செல்லும். நீர் கடவுளிடமிருந்து வாக்கை கேட்டுக்கொண்டு அந்த வாக்கு எங்களுக்கு அறிமை. அப்படின்னா மோசே பழைய ஏற்பாட்டில் ஓர் இறை வாக்கினராக ஒரேபு மலையிலேயே செயல்பட ஆரம்பித்து விட்டார். ஸோ அவர் சொல்லுவதை மக்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நடந்தார்கள். காரணம் மக்களே அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனுமதி, ஒரு அங்கீகாரம். நீர் போய் நீர் கேட்டு எங்களுக்கு கொடும் என்பது. அடுத்து இந்த இறைவாக்கு பணி என்னன்னு சொன்னால் காலத்திற்கு ஏற்றாற்போ நான் சொன்னேன், குருக்கள் ஆலயம் கொஞ்சம் பழமையை கட்டி காக்கக்கூடியது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் அவருடைய இயல்பு படியை கட்டி காக்கக்கூடியது. ஆனால் அந்த பழமையிலிருந்து புதுமைக்கு வரக்கூடியது, புதியதுக்கு வரக்கூடியன இறைவாக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இறைவல் தான் காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்றாற்போன்று இறை விருப்பத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள். ஒரு காலகட்டத்திலே நம்முடைய மறையுரைகளிலெல்லாம் நாம் என்ன பேசி கொண்டிருந்தோம் என்றால் பொதுவாக சமய சிந்தனைகள், இறைவனை பற்றிய கருத்துக்கள், குடும்பங்கள், சமூகங்கள், இதெல்லாம் எல்லா கருத்துக்களும் பேசி கொண்டிருந்தோம். என்றாவது ஒரு நாள் எக்காலஜி, அதாவது அந்த பூமியினுடைய தட்பவெப்பநிலை, இயற்கை சீரழிவது, அந்த இயற்கை பாதுகாப்பு பற்றி எப்பாவது நம்ம பேசியிருக்கிறோமா? 10-15 வருடங்களுக்கு முன்பாக அவைகளெல்லாம் 20 வருடங்களுக்கு முன்பாக ரொம்ப ரேராகத்தான் தொடங்கியது. ஆனால் ரொம்ப ரேராகத்தான் இன்றைக்கு நம்மளுடைய திருத்தந்தவர்களே அதை பற்றி பேசுகிறார்கள். ஸோ இயற்கை பாதுகாப்பு திருத்தந்தவர்கள் பேசுகிறார்கள். அந்த தாக்கத்தின் பேரில் இன்றைக்கு எல்லா நாடுகளும் பேசுகிறது. ஆமாம், அகில உலக நாடுகளுடைய இயங்குதளம் கூட இன்றைக்கு அதை பற்றி பேசத்தோ. அவர் பேசியதால் என்று மட்டும் நான் சொல்லவில்லை, மாறாக அவர்களை பார்க்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு புதிய இறைவாக்கு பணிகளாக. ஆனால் தான் சொன்னேன், காலத்திற்கு ஏற்றாற் போன்று கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து மக்களுக்கு கடவுளுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துவது இறைவாக்கு பணி. இந்த இறைவாக்கு பணியில் அப்படியே புதிதாக வந்து கொண்டே இருக்கும். வருடத்திற்கு வருடமோ நாளுக்கு நாள் அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் காலத்திற்கு ஏற்றாற் போன்று மக்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போன்று அந்த இறைவாக்கு பணி வந்து கொண்டே இருக்கும். ஓகே, ரைட். இந்த இறைவாக்கு பணியில் இடைநிலையராக இருந்து செயல்படுகின்ற பொழுது இறைவனுடைய விருப்பத்தை எப்படி அறிவது? குறி சொல்வது
குறி கேட்பது இறைவாக்கு பணியா? ஒருவேளை நாம் அதை தவறுதலாக நினைக்கலாம், உண்மைதானா? சூனியம் பார்ப்பது இறைவாக்கு பணியா? ஏவி விடுவது இறைவாக்கு பணியா? தீமதிப்பது இறைவாக்கு பணியா? இவைகளெல்லாம் அருவருப்பான இவைகள் இறைவாக்கு பணி அல்ல. நம்மளாம் சின்ன பிள்ளைகளாம் வீட்டில் இருக்கிற பொழுது, நைட்டில் தூங்கிட்டு இருக்கிற பொழுது, எந்த ஒரு மாதிரி அந்த குடுப்பைக்காரன் அப்படிலாம் வருவாங்க, அப்படி தானே? நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அதெல்லாம் கேட்டு நாங்கள்லாம் பயந்து அப்படியே நடுங்கி ஒடுங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்றைக்கு ஏன் அவர்களெல்லாம் இல்லை? இன்றைக்கு ஏன் அவர்களெல்லாம் இல்லை? நல்ல காலம் பிறந்துடுச்சு, அது அல்ல. இன்றைக்கு ஏன் அவர்களெல்லாம் இல்லை? யோசித்து பாருங்கள். சில அறிவுகள், சில விழிப்புணர்வுகள், சில சிந்தனைகள் பகுத்தறிவு பக்குவம் அடைகின்ற பொழுது மறைந்து விட்டன. அதைத்தான் நாம் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடியது. ஸோ பகுத்தறிவு முதிர்ச்சி அடைய வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும். அப்படி அந்த பகுத்தறிவு பக்குவம் அடைந்து விட்டது என்றால் நாம் இன்றைக்கு பார்த்தோம்ல, இதுவரைக்கும் உள்ள அந்த ஒரு மாதிரியான மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் மறைந்து போகுங்க. ஆனால் பல பேர் இந்த பகுத்தறிவு செயல்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் பெரிய தவறு, அது மிகப்பெரிய குற்றம். மக்கள் அறிவில் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தடுத்து வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய குற்றம். இன்றைக்கே அந்த குடுகுடைப்பைக்காரன் இன்றைக்கு இல்லை, சிற்றூர்களில் கூட காணலையே. நகரங்களே விடுவோம், சிற்றூர்களில் கூட இன்றைக்கு காணலையே. என்ன வித்தியாசம்? என்ன அவர்கள் புதிய வேலை கண்டுபிடித்து விட்டார்களா? கண்டிப்பாக புதிய வேலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்லை என்றால் பகுத்தறிவு வளர்ந்து விட்டதா? பகுத்தறிவு வளர்ந்திருக்கிறது. 100 வருஷங்களுக்கு முன்பாக எல்லாம் பேய்கள் நடமாடின என்று சொன்னார்கள். எனவே தான் பொதுவாக சொல்வாக, ஒரு முதுமொழியாக சொல்வார், என்னைக்கு உலகத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், மின்சாரம் கண்டுபிடித்தார்களோ அன்றைக்கு பேய்கள் ஓடி போயிட்டனவா. அது அர்த்தம் என்னது? பயம் போயிடுச்சு, வெளிச்சம். இருள் ஓடியது, வெளிச்சம் பிறந்தது. இது புற வெளிச்சம் மட்டுமல்ல, கொஞ்சம் அக வெளிச்சமும் பிறந்திருக்கிறது. அதுதான் நம்ம எதிர்பார்க்க. அதே மாதிரி தான் இந்த பகுத்தறிவு அந்த பண்புகள் வளர வளர, விழிப்புணர்வு வளர வளர, டங் 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 இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய பார்வை என்னவென்றால், உண்மையான அந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் என்றால் எல்லா சமயத்தினரும் அவர்கள் இதரை தேடி ஓடி நாடி அலைய வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது. அந்த இறைவாக்கினர்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதில் கடவுள் ரொம்ப கவனமாக இருந்தார். இந்த மாதிரி குறி சொல்லுவது, அவர்களை குறி சொல்லுவது, குறி கேட்பது, அதில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதில் கடவுளும் கவனமாக இருந்தார். எனவே அவர்களை அழைக்கின்ற பொழுது கடவுள் அவர்களை தூய்மைப்படுத்தினார், உதடுகளை தூய்மைப்படுத்தினார். கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய அந்த வேத நூலில் எரேமியா 1:9, ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஸோ கடவுளே தன்னுடைய சொற்களை இந்த இறைவாக்கினருடைய வாயில் வைக்கிறார். என்னென்றால் கடவுளுடைய சொற்களை பேச வேண்டும் என்பதற்காக. 5:14, எரேமியா 5:14. ஆகவே படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அவர்கள் இப்படி பேசியதால் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும், உன் வாயில் வைத்த அவை மரைக்கட்டைகளாகிய இம்மக்களை எரித்துவிடும். ரைட், நெருப்பு, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதுக்காண்டி அது, நான் உன் வாயில் வைத்த சொற்கள் நெருப்பாகும். நெருப்பு என்ன செய்யும் தெரியுங்களா? தூய்மைப்படுத்தும், புடமிடும், அழுக்கை அழிக்கும், அப்புறப்படுத்தும். அதான் நெருப்பினுடைய வேலை. ஸோ அந்த கடவுள் அந்த வார்த்தைகளை வைத்து உதடுகளை, வாயினை தூய்மைப்படுத்துகிறார். எசையா நூல் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அது எசையா இறைவாக்கினருடைய அழைப்பு. அந்த அழைப்பில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும் இந்த கருத்து. ரைட். ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராஃபின்களில் ஒருவர்
பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை கொரடால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டே என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. 7வது வசனம் கூட சாமி. ஓகே, ஸோ சுட்டது நெருப்பு, நெருப்பால் அவர்கள் புடமிடப்பட்டார்கள். கரெக்டு தானே? ஏன்னா அவர்கள் இறை நம்பிக்கைக்கு எதிராக, நலமான நம்பிக்கைகளுக்கு எதிராக எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட இறைவாக்கினர்கள் முதலில் புடமிடப்படுகிறார்கள், தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள், நெருப்பால் தூய்மைப்படுத்தப்பட இறைவனே அந்த நெருப்பை வாயில் வைத்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறார் என்றால் நாம் நம்புகின்ற இறைவன் எவ்வளவு சிறப்பாக இந்த இறைவாக்கினர்களை தயாரித்து அனுப்புகிறார். அவருடைய மெய் நோக்கமே இறை வாக்குனா இறைவனோட வாக்குத்தான் சொல்லணும், தூய்மையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நீதியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இந்த இறைவாக்கினர்களால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீதி, உண்மை, இறை அச்சம், இறை அன்பு ஆகிய நெருப்பால் ஏற்கனவே தங்களை சுட்டெரித்து கொண்டவர்கள், ஏற்கனவே தங்களை சுட்டு தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள். எனவேதான் அவர்களும் நெருப்பாக இருக்கிறார்கள். கடவுளும் நெருப்பாக இருக்கிறார், இவர்களும் நெருப்பாக இருக்கிறார்கள். நெருப்பும் நெருப்பும் நேருக்கு நேர் மோதித்து கொள்ளுகின்றன. அங்கே மீண்டும் தூய்மைதான் ஏற்படுமே தவிர அழுக்குகள் எல்லாம் கண்டிப்பாக அகற்றப்பட்டுவிடும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு இதில் வருது, இணைச்சட்ட நூலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஆண்டவர் மோசேயை நேருக்கு நேர் சந்தித்தார். இணைச்சட்ட நூல் 34வது அதிகாரம் 10வது இறைவசனம். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. இதைத்தான் நான் என்ன சொல்வேன்னா, நெருப்பும் நெருப்பும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டன. அந்த நெருப்பு, அந்த மாபெரும் நெருப்பு, மாபெரும் ஒளி இந்த நெருப்பை தூய்மைப்படுத்தியது. உண்மைதானே? அடுத்தது, இந்த இறைவாக்கு பணியில் முன்னால் ஒரு காலத்தில் நம்மலாம் கொஞ்சம் சிறு பிள்ளைகளாக படிக்கிற பொழுது கேள்விப்பட்டிருப்போம். இறைவாக்கினர்களுக்கு இன்னொரு பழைய சொல் இருந்தது. என்ன சொல் தெரியுமா? தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி. அந்த சொல்லை 2 விதங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று பின் வருவதை முன்கூட்டியே சொல்லுதல், இன்னொன்று அந்த ஜோசியக்கார பார்வை. ஆனால் தீர்க்கதரிசிங்க என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஜோசியக்கார பார்வைக்கு இடமே இல்லை, இல்லை, வரவே அங்கே இடமில்லை. ஏதோ மூட பழக்க வழக்கம் அந்த தீர்க்கதரிசி அல்ல. மாறாக காலங்களின் அறிகுறிகளை உணர்ந்து, இன்றைக்கு ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்கிறேன், இப்படி இந்த உலகம் போய்கொண்டிருந்ததென்றால் 20 வருடத்திற்கு பிறகு, நான் சொல்கிறேன் 20 வருடத்திற்கு பிறகு கடலில் இருக்கக்கூடிய மீன்களை விட பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை, இது ஒரு இறைவாக்கு பார்வை. புரியுதா? இந்த இறைவாக்கு வேற, ஜோசியம் என்கின்ற அந்த வார்த்தைகள் வேற, அது அவுட். ஸோ இது காலத்தினுடைய அறிகுறிகளை, இப்பொழுது நடக்கக்கூடியவைகளை எல்லாம் பார்த்து உணர்ந்து அறிந்து சிந்தித்து இந்த முடிவுக்கு வருகிறார். 20 வருடங்களுக்கு பின்பாக வரக்கூடியது இப்பொழுதே சொல்கிறார் என்றால் ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை, உறுதியான ஒரு பார்வை. தீர்க்க தரிசனம் என்றால் விஷன் அந்த அர்த்தத்தை விட அந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பதை இப்பொழுதே பார்க்கிறார். எனவே முன்கூட்டியே மக்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார், தயார்படுத்துகிறார். எனவே கடலை மாசுபடுத்த வேண்டாம். இதுதான் அந்த அர்த்தத்தில் தான் தீர்க்க தரிசிகள் என்பது அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய இந்த ஜோஷியம் கையெல்லாம் கொட்டி காலெல்லாம் காட்டி எடுத்து பார்க்கக்கூடிய அந்த நோக்கிலோ அந்த பார்வையிலோ அல்ல. ஆமே கரெக்ட்? ஸோ ஆனால் அதனால் முன்னால் தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் இப்போ அதெல்லாம் மாற்றி இந்த மாதிரி ஒருவேளை அந்த வார்த்தை இப்படிப்பட்ட பார்வை கொடுத்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம், சிந்தனை, ஒரு சந்தேகம் இருந்ததுனால இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, புதிய வார்த்தையாக இறைவாக்கு அப்படிங்கிறது. 18வது வசனம். உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களில் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன்.
என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்குச் சொல்வான். சரி, உன்னை போல் ஓர் இறைவாக்கினரை நான் ஏற்படுத்துவேன். உன்னை போல்னா யாரு? மோசையை போல. இப்பதான் நமக்கு வாசித்தேன் அந்த இணைச்சட்டம் 34:10 ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசையை போன்று இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ராயலில் இதுகாரும் எழுந்ததில்லை. இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, உன்னை போல் இறைவாக்கினரை நான் தோன்றச் செய்வேன். இப்பதான் அவர்களுக்கு இறைவாக்கினர், இந்த இறைவாக்கினர் என்று கடவுள் குறிப்பிடுவது ஒரு தனிப்பட்ட நபர். ஓர் இறைவாக்கினரை நான் தோன்றச் செய்வேன் சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர் என்று புரிந்து கொள்ளப்பட்டது. காலப்போக்கில் இதுவே ஒரு புதிய சிந்தனையை கொடுத்தது. என்னவென்றால், மெஸ்ஸியா என்ற கருத்தோடு இணைக்கப்பட்டது. இந்த இறைவாக்கு பணியில் முன்னால் ஒரு காலத்தில் நம்மளாம் கொஞ்சம் சிறு பிள்ளைகளாக படிக்கிற பொழுது கேள்விப்பட்டிருப்போம். இறைவாக்கினர்களுக்கு இன்னொரு பழைய சொல் இருந்தது. என்ன சொல் தெரியுமா? தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி. அந்த சொல்லை 2 விதங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று பின் வருவதை முன்கூட்டியே சொல்லுதல், இன்னொன்று அந்த ஜோசியக்கார பார்வை. ஆனால் தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஜோசியக்கார பார்வைக்கு இடமே இல்லை, வரவே அங்கே இடமில்லை. ஏதோ மூட பழக்க வழக்கம் அந்த தீர்க்கதரிசி அல்ல. மாறாக காலங்களின் அறிகுறிகளை உணர்ந்து, இன்றைக்கு ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்கிறேன், இப்படி இந்த உலகம் போய்கொண்டிருந்தது என்றால் 20 வருடத்திற்கு பிறகு, நான் சொல்கிறேன் 20 வருடத்திற்கு பிறகு கடலில் இருக்கக்கூடிய மீன்களை விட பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை, இது ஒரு இறைவாக்கு பார்வை. புரியுதா? இந்த இறைவாக்கு வேற, ஜோசியம் என்கின்ற அந்த வார்த்தைகள் வேற, அது அவுட். ஸோ இது காலத்தினுடைய அறிகுறிகளை, இப்பொழுது நடக்கக்கூடியவைகளை எல்லாம் பார்த்து உணர்ந்து அறிந்து சிந்தித்து இந்த முடிவுக்கு வருகிறார். 20 வருடங்களுக்கு பின்பாக வரக்கூடியது இப்பொழுதே சொல்கிறார் என்றால் ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை, உறுதியான ஒரு பார்வை. தீர்க்க தரிசனம் என்றால் விஷன் அந்த அர்த்தத்தை விட அந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பதை இப்பொழுதே பார்க்கிறார். எனவே முன்கூட்டியே மக்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார், தயார்படுத்துகிறார். எனவே கடலை மாசுபடுத்த வேண்டாம். இதுதான் அந்த அர்த்தத்தில் தான் தீர்க்க தரிசிகள் என்பது அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய இந்த ஜோஷியம் கையெல்லாம் கொட்டி காலெல்லாம் காட்டி எடுத்து பார்க்கக்கூடிய அந்த நோக்கிலோ அந்த பார்வையிலோ அல்ல. ஆமே கரெக்ட்? ஸோ ஆனால் அதனால் முன்னால் தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் இப்போ அதெல்லாம் மாற்றி இந்த மாதிரி ஒருவேளை அந்த வார்த்தை இப்படிப்பட்ட பார்வை கொடுத்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம், சிந்தனை, ஒரு சந்தேகம் இருந்ததுனால இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, புதிய வார்த்தையாக இறைவாக்கு அப்படிங்கிறது. 18வது வசனம், உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களில் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்குச் சொல்வான். சரி, உன்னை போல் ஓர் இறைவாக்கினரை நான் ஏற்படுத்துவேன். உன்னை போல்னா யாரு? மோசையை போல. இப்பதான் நமக்கு வாசித்தேன் அந்த இணைச்சட்டம் 34:10 ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசையை போன்று இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ராயலில் இதுகாரும் எழுந்ததில்லை. இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, உன்னை போல் இறைவாக்கினரை நான் தோன்றச் செய்வேன். இப்பதான் அவர்களுக்கு இறைவாக்கினர், இந்த இறைவாக்கினர் என்று கடவுள் குறிப்பிடுவது ஒரு தனிப்பட்ட நபர். ஓர் இறைவாக்கினரை நான் தோன்றச் செய்வேன் சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர் என்று புரிந்து கொள்ளப்பட்டது. காலப்போக்கில் இதுவே ஒரு புதிய சிந்தனையை கொடுத்தது. என்னவென்றால், மெஸ்ஸியா என்ற கருத்தோடு இணைக்கப்பட்டது. ஸோ எனவே மோசையை போன்று ஒரு இறைவாக்கினர் எழுவார் என்று இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தனர். அதான் இணைச்சட்டம் 5:28-29 வாசித்துருவோமே. நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது, இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொல்வது சரியே. அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளைகளை அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது.
சரி. ஸோ இந்த உன்னை போல் ஒரு இறைவாக்கினர் என்பதும் இந்த படிப்படியாக மெஸ்ஸியா என்கின்ற கருத்தில் இணைந்து ஒரு மெஸ்ஸியா வருவார் என்கின்ற ஒரு இறையியல் சிந்தனை அவர்கள் மத்தியிலே எழுந்தது. அந்த எழுந்தது இந்த பின்னணியில் தான் புதிய ஏற்பாட்டில் யூதர்கள் இயேசுவிடம் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, யோவான் 1:21, வர இருப்பவர் நீதாமா அல்லது வேறு யார்? யோவான் 1:21. எஸ். அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். எஸ். அவர் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்களா, நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா? இதான் இந்த 18வது இணைச்சட்டம் 18:18 ஒரு பொருள் என்னவென்றால், உன்னை போன்ற ஒரு இறைவாக்கினரை நான் ஏற்படுத்துவேன். அப்போ இந்த மக்கள் எல்லாருமே ஒரு இறைவாக்கினர் வருவார், ஒரு இறைவாக்கினர் வருவார். அப்போ இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்க, நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினர். இயேசு வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ வரவேண்டிய ஓர் இறைவாக்கினர் என்கின்ற கருத்து அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. ரைட். யோவான் 6:14, இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். பார்த்தீங்களா, இறைவாக்கினர் நீரா என்று தொடக்கத்தில் கேட்குறாங்க. 6வது அதிகாரத்தை என்ன கேட்குறாங்கன்னா, உலகிற்கு வரவிருந்த, அதாவது வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையிலேயே இவரே என்கிறார்கள். இது யோவான் நற்செய்தியில் இருக்கிறது. ஒத்தமைவு நற்செய்திகளிலும், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்கின்ற ஒத்தமைவு நற்செய்திகளிலும் இதே கருத்து இருக்கிறது. வரவேண்டிய இறைவாக்கினர் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பாக லூக்கா நற்செய்தி 7:16, அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். பார்த்தீங்களா? ஏனென்றால் அந்த இறைவாக்கினர், காத்திருந்த இறைவாக்கினர் வந்துவிட்டார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவாக்கினருடைய ஒரு பணி இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்வதும் ஒரு பணியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, எலியா இறைவாக்கினர் இறந்த இளைஞன் ஒருவனை உயிர்த்தெழச் செய்தார். எலிஷா இறைவாக்கினர் இறந்த இளைஞன் ஒருவரை உயிர்த்தெழச் செய்கின்றார். அப்படி பார்க்குற பொழுது இறைவாக்கினருடைய பல பணிகளில் ஒரு பணி இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்தல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தோர் உயிர் பெற்றெழச் செய்தாரா? ஸோ வரவேண்டிய இறைவாக்கினர், வரவேண்டிய மெஸ்ஸியா காத்திருப்பு, அந்த மெஸ்ஸியா காத்திருப்பும் இறைவாக்கினரும் யாரிடம் நிறைவேறியது என்றால் இயேசுவிடம் நிறைவேறு. அதைத்தான் முன்னால் சொல்லிட்டு இருந்தேன் நான். இயேசு ஒரு மெஸ்ஸியா, இறை ஆட்சி, வரவிருந்த இறைவாக்கினர், வரவேண்டிய ஒரு இறைவாக்கினர். ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய வாழ்வு காலங்களில் அந்த இறந்தோரை உயிர் பெற்றலை செய்தது ஒரு இறைவாக்கினர் பணியாகவே. ப்ளஸ் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இறைவாக்கினர்களுக்கு இறைவாக்கு உரைப்பது மட்டுமல்ல, நான் இப்போ ஒன்று சொன்னேன், அடுத்து இன்னொரு பணி, பசித்தவர்களுக்கு சோறு கொடுப்பது, உணவு கொடுப்பது. அது ஒரு இறைவாக்கு பணி. ஸோ நம்மிடம் ஒரு இறைவாக்கினர் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று இளைய இறைவாக்கினர் ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது அந்த கைம்பெண் சொன்னார். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் எளிய இறைவாக்கினருடைய புதுமையினால் அங்கு அந்த கைம்பெண்ணும் அவருடைய பிள்ளையும் நிறைய, அதாவது அவர்களுக்கு கலையத்தில் எண்ணெய் குறைந்ததும் இல்லை, பானையில் மாவு, கலையத்தில் எண்ணெய் வற்றியதும் இல்லை, பானையில் மாவு குறைந்ததும் இல்லை. வாசிக்கிறோமா? எரேமியா தானே சாமி அவரு? இல்லை, எலியா தானே? எலியா இறைவாக்கினர். ஓகே, ரைட். அடுத்ததாக எலிஷா இறைவாக்கினரும் அங்கு மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இறைவாக்கினருடைய இன்னொரு பணியாக இருக்கக்கூடியது என்னவென்றால், பசித்த மக்களுக்கு சோறு கொடுப்பது, உணவு கொடுப்பது, உணவு கொடுத்து அவர்களை திருப்தியாக அனுப்புவது. நிறைய இருக்கும், அதாவது பானையில் அந்த மாவு குறைந்ததும் இல்லை, கலையத்தில் எண்ணெய் வற்றியதும் இல்லை. நிறைவு நிறைவு நிறைவு. ஆண்டவர் இயேசுவினுடைய டைம்லையும் நிறைவு நிறைவு நிறைவு. இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த வரவேண்டிய இறைவாக்கினர், வந்துவிட்ட இறைவாக்கினர், இவர்தான் மெஸ்ஸியா. ஒரு இறைவாக்கினர் செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் இயேசு செய்த காரணத்தினால் இயேசுவை மெஸ்ஸியாவாக, வரவேண்டிய இறைவாக்கினராக மக்கள் பார்த்தனர்.
மோசே போன்ற ஒரு இறைவாக்கினர். காரணம் என்னவென்றால் இயேசுவிடம் எல்லாம் இருந்தன. மோசையினுடைய தன்மைகள் இருந்தன, இறைவாக்கினருடைய தன்மைகள் இருந்தன. சட்டங்களெல்லாம் புதுசாக கொடுத்தாரு, இறைவாக்கினர் செய்ய வேண்டிய பணிகளையும் புதுசாக செய்தார், இறை வாக்குகளையும் புதுப்பித்தார், முழுமை அடைய செய்தார். ஸோ இந்த இயேசு வரவேண்டிய இறைவாக்கினர் என்பது கிறிஸ்தவ இலக்கியத்தில் தொடர்ந்த ஒன்று. அதாவது நற்செய்திகள் ஏடுகளோடு மட்டும் முடியவில்லை. திருத்துதர் பணிகளில் அந்த பேதுரு அந்த திருத்துதர்களுடைய பேச்சில் இது அவர்கள் சரியாக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. திரும்ப 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 கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. திருத்துதர் பணிகள் 3:22. மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரனிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்கள் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். இந்த இறைவாக்கினர் யார் என்றால் திருத்தூர்கள் சொல்லுகின்ற பொழுது யாரை குறிப்பிடுகிறார்கள்? இயேசுவை குறிப்பிடுகிறார்கள். மோசே சொன்ன அந்த இறைவாக்கினர் வேறு யாரும் அல்ல, இயேசு. 7:37 திருத்துதர் பணிகள் 7:37. கடவுள் என்னை போன்ற இறைவாக்கினர் ஒருவரை சகோதரராகிய உங்கள் நடுவிலிருந்து தோன்றச் செய்வார் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் இதே மோசேதான். ரைட். ஸோ இயேசு வரவேண்டிய மோசே முன்குறித்த ஒரு இறைவாக்கினராக நற்செய்தி ஏடுகளிலும் அதற்கு பிறகு வந்த கிறிஸ்தவ அந்த விவிலிய நூல்களிலும் கருதப்படுகிறார். ரைட். அடுத்தது 20:22. ஆனால் ஒரு இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். புரியுதா? ஸோ இப்பொழுது உண்மை இறைவாக்கினர், போலி இறைவாக்கினர் என்கின்ற பிரச்சனை வருகிறது. ஸோ நம்ம இந்த இறைவாக்கு பற்றி பேசியிருக்கும் போதெல்லாம் கரெக்டாக அப்படியே வந்துட்டே இருக்குது. எப்படின்னா, ஸோ போலி இறைவாக்கினர் குறித்து அவர்களுடைய இறைவாக்குகள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடப்படுகின்றது. அந்நிய தெய்வ வழிபாட்டிற்கு இட்டுச் செல்கின்ற ஒருவர் போலி இறைவாக்கினர். அவர் பொது இடத்தில் மக்களுக்கு முன்பாக கொல்லப்பட வேண்டும். உண்மையான இறைவனுடைய விருப்பத்தை எடுத்து சொல்லாத ஒருவர் போலி இறைவாக்கினர். ரைட். அவரும் கொல்லப்பட வேண்டும். என்னன்னா இணைச்சட்டம் 18:20-22 சொல்லுது. 13:15 வாங்க. இணைச்சட்டம் 13:15. நீங்கள் அந்த நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள். அந்நகரில் உள்ள எல்லாரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்குங்கள். அதை முற்றிலும் அழித்து விடுங்கள். ஏனென்றால் அந்த போலி தெய்வ வழிபாட்டுக்கு எதிராக கருக்கு வாய்ந்த வாள்களால் வெட்டுங்கள். அவ்வளோதான். பஞ்சர் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக. அதை இனிமேல் அதை ரிப்பேர் பண்ணவே முடியாது. அப்படிங்க. கூர்மையான வாழ் வேற, கருக்கு வாய்ந்த வாழ் வேற. அதை வெட்டுற பொழுதே ஒரு மாதிரி ஆயிரும். துன்புறுத்தி வெட்டுறது அந்த சதைகள் எல்லாம் சிதைந்து விடும். அதனால தான் கருக்கு வாய்ந்த கூர்மையான வாழ். அடுத்தது உண்மை இறைவாக்கினர்கள் உண்மை இறைவாக்கினருடைய பெயரால் இறைவாக்கு உரைப்பர். ஏனென்றால் அப்படி இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவது நிறைவேறும். போலி இறைவாக்கினர்கள் வேறு ஏதோ இறைவனுடைய கடவுளுடைய தெய்வங்களுடைய பெயரால் இறைவாக்கு உரைப்பதால் அவர்கள் சொல்லுவது என்பது நிறைவேறாது. எரேமியா நூல் 28ஆம் அதிகாரத்தில் அந்த எரேமியா மற்றும் போலி இறைவாக்கினர் அனனியா குறித்த நிகழ்வு அங்கே கூறப்படுகிறது. இறைவாக்கினர் ப்ளஸ் போலி இறைவாக்கினர் அனனியா. எரேமியா இறைவாக்கினர் நூல் 28வது அதிகாரம். அதை நம்ம வாசிக்க முடியாத மக்கள் வேண்டுமென்றால் முழுவதுமாக அதனை வாசித்துக் கொள்வார்கள். அடுத்தது 1 அரசர் 22 26 முதல் 28. 1 அரசர் 22 26 முதல் 28. அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் கட்டளையிட்டது, மீகாவை கைது செய்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசனின் மகன் யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள். நீங்கள் அரசர் கூறுவது இதுவே, போரை முடித்து நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள். இவனுக்கு சிறிதளவு அப்பமும் தண்ணீருமே கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள். அப்பொழுது மீகா, நலமாய் நீ திரும்பி வந்தீரானால் ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்.
ஏனென்றால் மீகா ஒரு உண்மையான இறைவாக்கினர். ஸோ மீகா சொல்லுவதை அந்த அரசன் கேட்க விரும்பவில்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் போரை முடித்து கொண்டு திரும்பி வருகின்ற வரைக்கும் கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் கொடுத்து, கொஞ்சோண்டு நீர் மட்டும் கொடுத்து நீங்கள் வைங்க. ஏதோ உயிர் வாழ்கிற அந்த நெஃபெஷ் அப்படியே அந்த மூச்சு இருக்கிற மாதிரி. அப்போ மீகா சொல்லக்கூடிய பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. நீ போரை முடித்து கொண்டு திரும்பி வருவாய் ஆனால், அப்படின்னாக்க அர்த்தம் என்னது? அவன் முடிஞ்சு போச்சுன்னு திரும்பி வர மாட்டாய் என்பதாக்கு. நீ திரும்பி வருவாயானால் நான் சொன்ன வாக்குகள் இறைவனுடைய வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நீ திரும்பி வருவாயானால். அதையும் கேட்டு அந்த அரசன் போருக்கு போயிருக்கிறான். கண்டிப்பாக திருப்பி வந்திருக்க மாட்டார். ஏனென்றால் மீகா ஒரு உண்மையான இறைவாக்கினர். அதே போன்று போலி இறைவாக்கினர் குறித்து மக்கள் வாசிக்க வேண்டியது எரேமியா 23 9 முதல் 32 நிறைய வசனங்கள் இருக்குது. எரேமியா 23 9 முதல் 32, ஓசையா நூல் 13வது அதிகாரம். இவைகளெல்லாம் போலி இறைவாக்கினர்கள் பற்றி தெரிவிக்கக்கூடியவைகள். ஆக உண்மை இறைவாக்கினர் காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்றாற்போன்று கடவுளுடைய விருப்பத்தை இன்று நடக்கக்கூடிய சூழ்நிலைகளோடு பொருத்தி பார்த்து மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வார். அது மக்களுடைய நலமான வாழ்வுக்கும் இறைவனுடைய மகிமை, அதாவது மாட்சிக்கும் வழிவகுக்கும். போலி இறைவாக்கினர் தன்னுடைய பிழைப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காக, தன்னுடைய நலனுக்காக மட்டும் இறைவனுடைய வார்த்தையை இல்லாமல் தன்னுடைய வார்த்தை இறை வார்த்தை போன்று சொல்லுவார். இல்லை என்றால் இறைவனுடைய வார்த்தையை திரித்து சொல்லுவார். அவரிடம் காலத்தின் அறிகுறிகள் இருக்காது. மக்களுடைய வாழ்வு சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார். தன்னுடைய பிழைப்புக்காக எதை வேண்டுமென்றாலும் சொல்லுவார், எதை வேண்டுமென்றாலும் செய்வார். இவர்தான் போலி இறைவாக்கினர்கள். எனவே அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் போலி இறைவாக்கினர்கள் பல கட்டங்களில் மட்டங்களில் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ஸோ பகுத்தறிவு சிந்திக்கக்கூடிய மக்கள், உண்மையான கடவுளிடம் நம்பிக்கைக்கூடிய மக்கள் அதை அறிந்து உணர்ந்து புரிந்து அதற்கேற்றாற் போன்று செயல்பட வேண்டும். நன்றி தந்தை அவர்களே. மிகவும் சிறப்பான பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. குருக்களுக்குண்டான பங்கு, யார் என்ன எப்பொழுது அவர்கள் எங்கிருந்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவு, அதோடு சேர்ந்து அன்றாட வாழ்க்கையில் இன்ற இறைவாக்கினராக அன்றாட வாழ்க்கையிலே மக்கள் செய்கின்ற சில தவறுகள், பெருந்தவறுகள், சகுனம் பார்ப்பது, ஏவில் மூட நம்பிக்கைகள், இவற்றையெல்லாம் எப்படி எதற்கு களைய வேண்டும், கடவுள் யார் என்ற ஒரு சிந்தனையோடு எப்படி அதை களைய வேண்டும் என்ற ஒரு தெளிவு, அதோடு சேர்ந்து கடவுளின் வார்த்தையை கொடுக்கின்ற இறைவாக்கினன் அவருடைய பணிகள் என்ன, போலி இறைவாக்கினுடைய செயல்கள் என்னவாக இருக்கும், இதை பார்த்து நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று மிக தெளிவாக இந்த வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை இந்த 18ஆம் அதிகாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. தெளிவான இந்த விளக்கங்களுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. இனிய இதயங்களை, இதுவரை நாம் இணைச்சட்ட நூலில் உள்ள 18ஆம் அதிகாரத்திற்கு உண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். இணைச்சட்டம் அதிகாரம் 18. லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை. ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவைகளையும் அவர்கள் உண்பார்கள். அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி அவரே அவர்களின் உரிமை சொத்து. மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமம் ஆவது, பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை, தாடைகள், இறைப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும். உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய் இவற்றின் முதற் பலனையும் கத்தரித்த ஆட்டு மயிரின் முதற் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி
அவர் அவனை உங்களது குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார். இஸ்ரவேலில் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால், அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரை போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான். அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்றுக்கொள்ளட்டும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்கச் செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாயவித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையில் நின்று அவனை துரத்தி விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. ஏனெனில் நீ துரத்திவிடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்லுகிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனத்தில் எண்ணலாம். ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுபவன். அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை. இனிய இதயங்களே, இணைச்சட்ட புத்தகத்தின் 18ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களையும் இறை வசனங்களையும் நாம் கேட்டு தியானித்து மகிழ்ந்திருக்கின்றோம். இனி 19ஆம் அதிகாரத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.